ஹலோ வணக்கம். இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடி தளத்துல வெளியாகிற படம் தான் டெஸ்ட். இது சசிகாந்த் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். டெஸ்ட் இதுல வந்து நயன்தாரா, மாதவன், சித்தார்த், மீரா ஜாஸ்மின், காளி வெங்கட்னு சொல்லிட்டு ஒரு டீம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு படம். இந்த படத்தினோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங்ல ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரு சித்தார்த்து அவர் வந்து தோல்வியை மட்டுமே தழுவிட்டு இருக்காரு 2-3 மேட்ச்ல. அதனால வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அவங்கள வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி நடக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த கிரிக்கெட் வாழ்க்கையை வெறுத்து போகும். ஆனா இருந்தாலும் கிரிக்கெட் தான் அவரோட உயிர். அதாவது கடைசியா ஒரு மேட்ச் வந்து அவருக்கு கிடைக்கும். அது என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட். இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த மேட்ச் கிடைக்கும். அந்த மேட்ச்ல வந்து தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாகும். இப்ப வந்து அப்படியே அதே சீன்ல இன்னொரு சீன் ஓடிட்டு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நயன்தாரா அண்டு மாதவன் 2 பேரும் கணவன் மனைவி. அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து குடி அதிகமா இருக்கிறதுனால இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யோகம் சொல்லப்படுது. ஆனா இருந்தாலும் டெஸ்ட் டு பேபி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவாங்க. இதற்கிடையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மாதவன் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேக்கரி வச்சு கொடுத்திருப்பாங்க அவங்க மாமனாரு. ஆனா அந்த பேக்கரியை ஆரம்பத்திலே அவர் வித்துட்டு தண்ணியில பெட்ரோல் எடுக்கிற ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய ஒரு கும்பல் கிட்ட இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிடுவாரு. அந்த கும்பல் வந்து பணம் வேணும்னு சொல்லி நெருக்கடி பண்ணவும், இந்த சித்தார்த்து வந்து கிரிக்கெட் மேட்ச்ல தோந்துட்டே இருக்காரு. கடைசி வாய்ப்பு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது போல மாதவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சித்தார்த்துடைய பையனை கடத்தி வச்சுக்கிட்டு கேமை வந்து மாத்தி விளையாடுறதுக்கு சூதாட்டம் பண்ணுவாரு. அப்புறம் அதன் வகையில அவர் பணம் சம்பாதிப்பாரு. அதுக்கு வந்து நயன்தாரா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நயன்தாராவும் சித்தார்த்தும் கிளாஸ்மேட்ஸ். அவங்க வந்து கிளாஸ்மேட்ஸா அறிமுகப்படுத்துறது தான் அவங்க பண்ற பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பின்னாலே உணர்வாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறது இந்த படத்தினுடைய கதை. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கும். நாம வந்து மாதவனை வந்து ஒரு சாக்லேட் பாயா அலைப்பாயுதே படத்துல டும் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். இடையில வந்து இப்போ சமீபத்துல இந்த வேட்டை, விக்ரம் வேதா இந்த படங்கள்ல போலீஸ் கேரக்டர்ல பார்த்திருப்போம். இப்போ வந்து நாம இந்த படத்துல ஒரு ஆன்டி ஹீரோ, அதாவது ஒரு வில்லனா இந்த படத்துல நம்ம பார்ப்போம். அவர் தான் இந்த படத்தினுடைய மொத்த பலமே. அவர் வந்து வில்லத்தனத்தை காட்டும் போது உண்மையிலேயே நம்ம இந்த சாக்லேட் மாதவனா இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்பார்க்கிற மாதிரி அவர் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அவருடைய கேரக்டர் வந்து இந்த படத்துல ரொம்ப கனமான கேரக்டர் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது நயன்தாரா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா வருவாங்க. அவங்க வந்து பிடி சாரை எதிர்த்து பேசுறதும், கணவன் கிட்ட இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உணர்த்துறதுக்கு முயற்சி எடுக்கிறதும், அந்த பிரின்சிப்பு எப்படியும் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சித்தார்த்து கிட்ட வந்து டீசெண்டா பழகிறதும், அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல கணவனுக்கு துணை போறதும், அவரோட கேரக்டர் வந்து உண்மையிலேயே ஒரு எப்பயுமே ஒரு குடும்ப பெண்ணான பாங்கா நடிக்கிறதுல வந்து நயன்தாரா ஒரு ஸ்டெப் நல்லாவே நடிப்பாங்க. இது போல இந்த படத்திலையும் தன்னுடைய கேரக்டரை முழுமையா பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அது போல நம்ம விக்ரமா வரக்கூடிய அர்ஜுனா வரக்கூடிய சித்தார்த்து இந்த படத்தில் பேசும்படியா நடிச்சிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் பிளேயரா வந்து தான் தோந்துகிட்டே இருக்கிறோம், பையன் கூட நம்மளை கேவலப்படுத்துறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் மனம் உருகிறதும், அதுக்கப்புறம் போய் அந்த கமிட்டி கிட்ட கோவப்பட்டு நான் ரெசைன் பண்றேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்க போறதும், இன்னும் நிறைய சீன்ல வந்து அவர் வந்து தன்னோட முத்திரை பதிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்ல வந்து தான் மகனே என்னாலும் பரவாயில்ல, தான் வந்து இந்த இந்தியாவுக்காக விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன முடிவு எடுக்கிறதும் இந்த படத்துல வந்து ஒரு ஆழமான ஒரு கேரக்டர் வந்து சித்தார்த் அவர்கள் பதிச்சிருக்காங்க. அப்புறம் மீரா ஜாஸ்மின் அவங்க வந்து தேவையான அளவு பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து சித்தார்த்தோட மனைவியா வருவாங்க. அப்புறம் காளி வெங்கட் வந்து மாதவன் கூடவே வருவாரு. அவருடைய கேரக்டர் சிறப்பா செதுக்கியிருக்காங்க. அவர் வந்து பேசும்படியா நிறைய சீன்ல வந்தாலும் கூட இன்னும் கூட நல்லா பயன்படுத்திருக்கலாம். நாசர் இந்த படத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சீன்கள் நிறைய கொடுத்துருந்து அவரு இன்னும் கனப்படுத்திருக்கலாம். அவரு சும்மா டமி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த ஆடுகளத்துல வர முருகன் அவர் வந்து இந்த படத்துல ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் ஓரளவுக்கு தேவையா நல்லா தான் இருக்கு. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ஓடிடி தளத்தில் இருக்கிற இந்த படத்தை டெஸ்ட் படத்தை நீங்க பாருங்க. சில சீன்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சீன்கள் ஆரம்பத்தில் இந்த கதை நம்மளுக்கு புரியாது. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல போனாதான் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியும். அது போலதான் அந்த கிரிக்கெட் விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இங்க ஆவரேஜ் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் கூட நல்ல ஒரு
சூப்பரா பண்ணிருக்கலாம். அது போல இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப மோசமான படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு ஆவரேஜான படம். போய் ஓடிடி தளத்துல டவுன்லோட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற சீன்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. மாதவன் வர சீன்லாம் இந்த படத்துல உண்மையே நல்லா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கதை புரியும், என்ஜாய்மெண்டாவும் இருக்கும். இந்த டெஸ்ட் படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். நம்ம அடுத்த படத்துல வந்து நம்ம பார்ப்போம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.